அண்ட் நீட்டான ஒரு கிளாஸியான லுக் யாருக்கு தாங்க பிடிக்காது. ரீசெண்ட் டேஸ்ல பண்ண பியூட்டிஃபுல்லான ஒரு ரிசப்ஷன் ஒர்க் தான் இது. மீட் மை பியூட்டிஃபுல் கிளைண்ட் அச்சு. மேக்கப் பத்தி பேசுறதுக்கு கிளைண்ட் அவங்க அம்மா கூட வந்திருந்தாங்க. யாரும் குறை சொல்லக்கூடாது, பார்க்க ரொம்ப நீட்டா இருக்கணும், மேக்கப் லாங் ஸ்டேயா இருக்கணும். இதுதான் பிரைட் சைட்ல இருந்த கன்சர்னா இருந்தது. இவங்களுக்கு கிளாஸ் ஸ்கின் மேக்கப் தான் கொடுத்திருந்தோம். கிளாஸ் ஸ்கின் மேக்கப்புக்கு ஸ்கின் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸ்கின் பாக்குறதுக்கு ரொம்ப கிளியரா நீட்டா இருக்கணும். ட்ரை ஸ்கின்னா இருந்தா நல்ல கிளாசி எஃபெக்ட் கொடுக்கலாம். காம்பினேஷன் அண்ட் நார்மல் ஸ்கின்னுக்கு ஒரு மினிமலான கிளாஸ் லுக் கொடுக்கலாம். ஆயிலி ஸ்கின்னா இருந்தா கிளாஸ் ஸ்கின் நான் பர்சனலி சஜஸ்ட் பண்ண மாட்டேன். மேக்கப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ஜெல் ப்ராடக்ட் அப்ளை பண்றது கிளாசி மேக்கப் கிடையாது. அப்படி ஜெல் ப்ராடக்ட் இங்க அப்ளை பண்ணாலும் மேக்கப் ஈஸியா மூவ் ஆயிரும். சோ பேஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கின்னை ரெடி பண்ணி கொண்டு வரணும். மேக்ஸிமம் லைட் வெயிட் அண்ட் ஃபுல் கவரேஜ் கொடுக்குற மாதிரி ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும். லிக்விட் பிளஷ் அண்ட் லிக்விட் ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கிளாஸ் பினிஷ் தாரது மாதிரி செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும். இவங்களுக்கு கொடுத்திருந்த லுக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரொம்ப நீட்டா இவங்களுக்கு கொடுத்திருந்த ஹேர் ஸ்டைல் அண்ட் ஹேர் ஃபிளவர் இவங்களுக்கு பக்காவா சூட்டா இருந்தது. நான் பண்ண ஒர்க்க தூரத்துல இருந்து பார்த்து ரசிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ போட்டோ ஷூட் எடுக்கிற இடத்துல போயிட்டு போட்டோகிராஃபர் கிட்ட போட்டோஸ் வாங்கி பார்த்துட்டு கேமரால போட்டோஸ் எப்படி இருக்கு, ஏதாச்சும் கிளியர் பண்ணணுமான்னு நான் கேட்டுட்டு தான் கிளம்புவேன். மறுநாள் முகூர்த்த லுக்கு போனப்போ அவ்வளவு காம்ப்ளிமெண்டரி கிடைச்ச என்னோட ஃபேவரட்டான ஒர்க் இது. சோ உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான லுக்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜோஜி மேக்கப் இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.